நாள் முத்து கிட்ட காட்டுனது என்ன? இப்ப ஜெஃப்ரி கிட்ட காட்டுனது என்ன? அப்ப இது 2ல எது உண்மை? அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ வந்து எனக்கு அது எப்படி பார்த்தேன் அப்படின்னா, அவன் ஜெஃப் வந்து கரெக்ட்டா வந்து கேப்சர் பண்ணியிருப்பான்ல. ராயன் முன்னாடியும், சவுண்ட் முன்னாடியும். நீங்க தானே என்கிட்ட வந்து சொன்னீங்க. நானா வந்து உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு. ஸோ அத வந்து அவங்க 2 பேரும் முன்னாடி வச்சு கேட்டோனே, அவ அந்த இடத்துல மாட்டிக்கிட்டா. அதோட கோவத்த அங்க காமிச்ச மாதிரி. ஏன்னா, அவ திரும்ப, 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 திரும்ப ஜெஃப்ரிய வந்து ட்ரிகர் பண்ணிட்டே இருப்பா. அவ அதே முத்து கிட்ட பண்ணும்போது, தான் நல்லவளா காமிச்சுக்கிட்ட மாரி இருந்துச்சு. தப்புன்னு உணர்ந்துட்டா. அவ அத ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் திரும்ப, திரும்ப ஏன் போய் குத்துறீங்க? அப்படின்ற மாரி கேட்பா. அப்ப நீ இன்னைக்கு அத தான பண்ண. அப்போ உனக்கு தோணலையா? அப்படின்ற மாரி எனக்கு கேட்டுச்சு. எனக்கு இதுல எது உண்மை, எது பொய்ன்னு தெரியல. பட் ஜாக் வந்து இஸ் அ குட் பிளேயர். செம்ம பிளேயர். ஆனா என்ன அப்டின்னா, லைக் இப்போ வந்து அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இதுவா வந்து எதுவுமே வந்து ஆடியன்ஸ்க்கு தெரியாத வரைக்கும் தான் அது நல்ல ப்ளேயா இருக்கும். தெரிஞ்சுச்சு, எக்ஸ்போஸ் ஆகுது அப்டின்னா, அது வந்து டர்ட்டி ப்ளேயா இருக்கும். மேபி சப்போர்ட் பண்ற ஆடியன்ஸ்க்கு அது வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ், வேற ஒரு ஆங்கிள்ல அது ஒரு நல்ல ப்ளேயா தெரியும். பட் அது நல்லா அனலைஸ் பண்ணி இது இப்படிதான் அப்படின்னு புரிகிறவங்களுக்கு அது டேட்டி ப்ளேயா இருக்குன்றது என்னோட ஒப்பீனியன். ஷி இஸ் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட். இன்னும் இந்த முத்து கூட சேர்ந்து இன்னும் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அப்கமிங் வீக்ஸ்ல வந்து நிறைய எக்ஸ்போஸ் ஆவா. அதனால வந்து நிறைய வெளிய வரும். எப்படி அந்த ரஞ்சித் விஷயத்துல மாட்டினாலோ அதே மாதிரி மாட்டோம். ஏன்னா இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவ எக்ஸ்போஸ் ஆகிட்டே வர. ரஞ்சித் விஷயத்துல மாட்டினாலா, நேத்து ஜெஃப்ரி விஷயத்துல மாட்டினாலா, மற்றபடி மாத்தி சொல்றதுல மாட்டியிருக்காளா, அந்த மாதிரி மாட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இது ஒரு பேட்டர்னா பார்க்குறேன் நான். அவ்வளோதான் எனக்கு ஜாக்கோட கேம் பிளேவை பத்தி. பட் லாஸ்ட் வீக் மஞ்சரியோட கேம் பிளே டீசென்ட்டா இருந்தது. தீபக்கோட கேம் பிளே ஏஞ்சல் அண்ட் டெவில் டாஸ்க்ல நல்லா இருந்துச்சு. பட் இந்த ஸ்கில் அண்ட் லேபர்ல ஆரம்பத்திலேயே அருணுக்கு சண்டை வந்தனால கம்மியான மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. பயந்துட்டாரோ அப்படின்னு தோணுச்சு. அவ்வளோதான் என்னோட அப்சர்வேஷன் இந்த கேம் பாயிண்ட்ட பொறுத்தவரைக்கும். ஓகே, ஓகே, ஓகே. ப்ரோமோல வந்து சத்யா தான் எவிக்ட்ன்னு நெனைக்கிறேன். சத்யா ப்ரோமோ 2ல எவிக்ஷனோட இதுதான் ப்ரோமோவ காமிச்சாங்க. யாருன்னு? எடுத்தோனே எவிக்ஷன் காட்டுறாங்க. இல்ல காட்டல. கார்டு காமிக்கிற கார்ட மாரி காட்டல. வராங்க. அதான். இல்ல அவர் சொல்றாரு இல்லையா, எடுத்தோனே வந்து நான் எவிக்ஷனே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் அந்த டீமே கடுப்பாயிருச்சு போல இருக்குடே, வெளியே போய் தொலைங்கடா அந்த மாதிரி அவங்க மைண்ட் செட்டே வந்துருச்சு நினைக்கிறேன். சொல்லுங்க ஆசன் ப்ரோ, நிறைய ரியாக்ஷன் போட்டுட்டு இருக்கீங்க. தூக்கம் வருதுங்க. அதான் எதையாவது ஒண்ணு போட்டுக்கிட்டே இருப்போம். கண்ணு சொல்லாம இருக்கும்னு உட்காந்துருக்கேன். அப்ப நீங்க பேச ஆரம்பிங்க. ஸ்பேஸ்லாம் எப்படி யூஸ் ஆகுது பாத்தீங்களா? இப்படி எல்லாருக்கும் தூங்காம ஒருத்தர் இருக்கணுமா, அதுக்காக இந்த ஸ்பேஸ் வந்திருக்காராம். உண்மையிலேயே சொல்றேன், அப்படியே கேட்டுட்டே கண்ணு சொருகி இருக்கு. ஐயோ, அதுக்காவது எங்க ஏதாவது நானும் ஸ்பேஸ் போட்டுட்டு தாங்க தூங்கவே செஞ்சிருக்கேன். ஆசன் ப்ரோ, நீங்க வேற ஸ்பேஸ்ல போயிட்டு இந்த நைட் ஸ்பேஸ் நடக்கும் பிக் பாஸ்க்கு எப்பவுமே. அதுல போனீங்கன்னா ஒரு 12-1 மணி வரைக்கும் பேசி நல்லா தூங்கிடும். காலையில 8 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தாலும் அந்த ஸ்பேஸ் அப்படியே தான் இருக்கும். ஆமாமா, நான்லாம் அதேதான் இப்போ. காலையில 6 மணி வரைக்கும் ஸ்பேஸ் ஓட்டியிருக்கேங்க. அபி கிட்ட கேளுங்க. ஏன்னா அபியெல்லாம் பேசினாங்களா, ஷார்ப்பா பேசுவாங்களா, அவங்க வாய்ஸ் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும்போது தூக்கம் வரவே வராது. குத்துற மாதிரியே இருக்கும். அப்படியே கண்ணு ஐயோ! முடிச்சுக்கிட்டே இருக்கும். என்ன நானாசன் சைடுல என்ன ஒரு குத்து குத்துறீங்க? இல்லைங்க, காதுல ஹெட்போன் போட்டிருக்கிறதுனால அது கேட்டுக்கிட்டே இருக்கும். அதை சொல்றேன், நான் இல்லங்க. முடிச்சிருக்கேன். எனக்கு வந்து ஸ்பேஸ்ல தூங்குறது சில பேரு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க பாருங்களேன், ஒரே பாயிண்ட்டே. நம்ம பிக் பாஸ்ல தூக்கம் வருது தான் இங்க ஸ்பேஸ்க்கு வந்து நெனச்ச பாயிண்ட்ட சொல்லிட்டு போயிரலாம். ட்வீட் பண்றதோட அப்படின்னு வரும்போது, அது ஒருத்தங்க பேசுறது ரொம்ப நேரம் பேசும்போது நமக்கு வந்து அந்த இடத்துல நம்ம ஒரு ஜோன் அவுட்டுக்கு போயிடுறோம்னு நெனைக்கிறேன். ஐயோ! இதுக்கு நான் பிக் பாஸ் லைவ் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். அதனால தான் நான் இப்ப நெறைய ஸ்பேஸ்க்கு போறதே இல்ல. அதுக்குதான் நாங்க கடைய ஆரம்பிச்சிட்டோம் நாங்களும். நாங்க ஸ்டார்டிங்ல நாங்க தான் ஆரம்பிச்சிட்டு இருந்தோம். சரி, நடுவுல கேப் விட்டோம். இப்ப நாங்க வந்துட்டோம் மறுபடியும். மிக்கி, இனிமே உனக்கு சத்யாக்கு எடிட் போடுற வேலை இருக்காது. அதுதாங்க, நான் எடிட் போய் நிறுத்தி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. பட் ஆனா எடிட் ஆனது கரெக்ட் தான் அவரு. ஏன்னா அவரு ஒண்ணுமே பண்ணலங்க. ஒரு கேம்க்கு இதுவுமே கான்ட்ரிபியூஷன் பண்ண ஃபர்ஸ்ட் ஒரு 3 வாரம் 4 வாரம் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு. கேப்டனா இருந்தாருல்ல, அந்த வாரம்லாம் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் தான் கண்டென்ட்லாம் குடுத்திருந்தாரு. பட் இப்ப வந்து கண்டென்ட்டே குடுக்கறது இல்ல. ஸோ தர்ஷிகாவும் கேம் லாஸ் பண்ணிட்டாங்க. அவங்களும் கேப்டன். ஏன்னா 2 பேரும் கேப்டனா இருந்தவங்க 2 பேரும் எவிக்ட் ஆற மாரி காமிக்கிறாங்க. 2 பேரும் கேப்டன் தான் இருந்து சொல்லுங்க நானாசன். இல்ல ஆக்சுவலி என்னன்னா, அவங்க அதாவது
ஃபர்ஸ்ட் சத்யா வந்து முன்னாடி ஒரு 2 வாரம் கேப்டனா இருக்கும்போது அவங்க அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கேமை பத்தி யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் கேமை பத்தி யோசிக்கிறது இல்லை. நம்ம வந்து போற இடத்துல பேசிட்டு அமைதியா உட்காந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி டிவியேட் ஆயிட்டாங்க. அதே மாதிரிதான் தர்ஷிகாவும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வர வரைக்கும் அவங்க அந்த கேம் எடுத்தோடனே தெம்பா வந்து விளையாண்டு அதுக்கப்புறம் அப்படியே டவுன் ஆறாங்கல்ல. அது ஒரு ஒரு சோம்பேறித்தனம் வந்துருச்சு. அது இடையில மத்த விஷயங்கள் வரும்போது அதை டிவியேட் ஆயிடுறாங்க. ஏன்னா எல்லாருமே எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய வாய்ஸ் அப்படியே கம்மியாயிடுது. அப்படித்தான் நான் பாக்குறேன். தெரியல எனக்கு. இல்ல எல்லாரோட கிராஃபுமே கம்மியாயிடுச்சுங்க. சில பேரோட தவிர்த்து சத்யா, தர்ஷிகா, ஏன் ஆனந்தி ரீசெண்டா எவிக்ட் ஆனால ஆனந்தி அவங்கலாம் ஸ்டார்டிங் வீக்லலாம் செம்மையா ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, இன்னைக்கு ஆனந்தி ட்ரிபிள் எல்லாம் எவிக்ஷன் ஆரம்பத்துல இருந்தே பேசலங்க. இன்னைக்கு ட்ரிபிள் எவிக்ஷன் சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இல்ல இல்ல இல்ல, டபுள் தான். ஒரு கருத்துமே கிடையாது, டபுள் தான். அப்படியே ட்ரிபிள் வச்சிருந்தாலும் நல்லதுதான். ஏன்னா அத்தனை பேர் இருக்கிறாங்க. டபுள் எவிக்ஷன் கன்ஃபார்மா? ஆமாமா, கன்ஃபார்ம் டபுளுமே தான். வந்து அப்படியா? டபுளுமே ஆமா, பேசிட்டு இன்னைக்கு இருக்காங்கன்னு தான் சாட்டர்டே கேள்விப்பட்டேன். எடுத்தோடனே எவிக்ஷன்ல ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அப்புறம் நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? இல்ல, எனக்கு வந்த நியூஸ் படி வந்து டபுள் வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு ½ ஹவர்ல டிசைட் ஆகும். இனிமேதான் டிசைட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நியூஸ். ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் சத்யா கன்ஃபார்ம். ரெண்டாவது யாரா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? தர்ஷிகா இல்ல விக்கி, எனக்கு என்னமோ அன்ஷிதாவும் தோணுது. யாருக்கு யார் எவிக்ட் ஆனா நல்லா இருக்கும்? எங்களுக்கு ரஞ்சித் எவிக்ட் ஆகணும். வாய்ப்பு இருக்கா? இல்லையே. அதெல்லாம் நடக்காதுமா. கொஞ்சம் அது வந்து இது வச்சு கொண்டு கிளி போகணும். ஜோசியம் பார்க்கணும். அதெல்லாம் கொஞ்சம் கடைசியா தேவைப்படுங்க. 12th வீக் இல்ல, இந்த 11th வீக் ஒஸ்ட் தேவைப்படும். பெர்ஃபார்மருக்கு அதுக்காக இன்னும் விட்டு வச்சிருக்காங்க. பனிஷ்மெண்ட் எதுவும் குடுக்கலையா இந்த வீக்கு? போன வாரம் மட்டும் சாம்பார் சாதம் கொடுத்து சாவடிச்சாங்க. இந்த தடவை எதுவும் குடுக்கலையா ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கு? இல்லையே. நேத்து ரஞ்சித் எவிக்ட் ப்ரொமோஷனல் ஆகிறதுக்குலாம் ஆக்டிவிட்டி வந்ததுனால குடுக்கலையா, இல்ல அதுல இருக்க யாராவது இந்த வாரம் எலிமினேட் ஆக போறாங்கன்னு குடுக்கலையான்னு தெரியல. ரஞ்சித் ரஞ்சித் எல்லாம் எலிமினேட் ஆகிறதுக்கு கிளி ஜோசியம் தான் பார்க்கணும். தான் நடக்கும், இல்லடா நடக்காது அந்த மாதிரி. ஐஸ்வர்யம் வந்திருக்கீங்க, சொல்லுங்க ஐஸ்வர்யம். அதான் சொன்னேனே, இன்னைக்கு அன்ஷிதா போறதுக்கு சான்ஸ் இருக்கு. என்னன்னாக்கா, நான் இந்த ஐஷுவோட அப்பா இதுல கமெண்ட்ல ஒருத்தர் பார்த்தேன். அதுல அதுக்கப்புறம் இன்னொன்னு கூட, ராணா வந்து கொஞ்சம் மொக்கையா சொன்னா கூட ராக்கம்மாவை செல்லம்மான்னு சொன்னாலும் செல்லம்மாங்கிறது அங்க வந்து அன்ஷிதா தானே. செல்லம்மா சீரியல். ஓ, அப்படி வரீங்களா? ஓகே ஓகே. எஸ், அது ஒண்ணு பார்த்தேன். அதுவும் இல்லாம இன்னைக்கு அந்த என்னடி ராக்கம்மா அது அந்த மூக்குத்தினோன்னு அன்ஷிதாவை தான் காமிச்சாங்க இன்னைக்கு. அதான் மூக்குத்தி போட்டிருக்காங்களா இல்லையா? இல்ல இல்ல. ஆனா என்னன்னாக்கா, இன்னொரு லைன்ல கூட நான் யோசிச்சு பார்த்தேன். என்னது தெய்வான சக்கலத்தி வள்ளி கொரத்தின்னு வந்தது. ஆக்சுவலா தெய்வானங்கிறது இங்க தர்ஷிகா, அந்த வள்ளி கொரத்திங்கிறது இவ அன்ஷிதா. மோடி சோ என்ன இதெல்லாமே மாதிரி ஒரு டீ கம்பேர் கோடா பண்றச்சே இருக்கு. அன்ஷிதா தான் தோணுது எனக்கு. மோடி, இது என்ன மிஷன் இம்பாசிபிள் லெவலுக்கு டீ கோடிங்கா இருக்கு. நான் ராணவோட பயங்கரமா டீ கோட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நல்ல ஒரு என்ன சொல்றது, பயங்கரமான டீ கோடிங்கா இருக்குமா. நீங்க எல்லாம் அடிக்கடி வந்துருங்க. இல்ல, இது ட்ரிபிள் எவிக்ஷன் போட்டிருக்காங்க. பிளடி ஸ்வீட் அப்படிதான் போட்டிருக்காங்க அவங்க, அதனால தான் நான் கேட்டேன். அப்படின்னா விஷால தூக்குங்கிறாங்க. விஷாலும் அந்த லாஸ்ட் 3 தான் இருக்காரு. இல்ல, அப்படி பார்க்க போனா ஒண்ணு அன்ஷிதா, சத்யா, தர்ஷிகா இவங்கதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஷால்லாம் இப்போதைக்கு எடுக்க மாட்டாங்க. எங்க அவன் அவன் என்னங்க பண்ணாங்க? சத்யாவும் சொல்றீங்க, சத்யாவாச்சும் பரவாயில்ல போல இருக்கு. எனக்கு விஷால் இருக்கிறதா எப்படி இருக்குதுன்னு சொல்ல கூட முடியல. அந்த அளவுக்கு கடுப்பா இருக்கு எல்லாம். கடுப்பா இருக்குல்ல, அந்த கடுப்பு ஆகணுங்கிறதுக்காக அவனும் உள்ள வைக்கிறான். சத்யா அந்த கடுப்பு யாருக்கும் ஏத்த மாட்டேங்கிறான்னா வெளியே போறான். சத்யா வந்துட்டு உங்களுக்கு பாடி பில்டரா இருந்திருக்காரு. வெயிட் லாஸ் ஆயிட்டு ரொம்ப டல் ஆயிட்டாரு இப்ப.
அவரே வேண்டாம் போயிரலாங்கிற நிலைமையில தான் இருக்காரு இப்பவே. அதான் எவிக்ட் ஆகிறாருன்னு நினைக்கிறேன். அவரு ரொம்ப கான்ஷியஸா இருக்காருங்க. அவரு வந்து நம்ம இதுக்கு மேல இருந்தோம்னா, நம்ம கண்ட்ரோல் லூஸ் பண்ணிருவோம். நம்ம இருந்த மாரி இருந்து இப்படியே மிச்சம்னு பேர் வாங்கி போனா கூட ஓகே தான். அப்படின்ற மாரி தான் இருக்காரு. அது ஆமா, வந்து ஆமா. அது நல்ல விஷயமா கேட்டீங்கன்னா, நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா, அவர காமிச்சுக்கவே இல்ல நேத்து. அதனால தான் பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு. நீங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல உண்மையா இருக்கீங்க அப்படின்றத வெளியில போயி, நீங்க எப்படி போல்டா ப்ளே பண்ணீங்கன்னா, அதுதான் அந்த லாஸ்ட்ல அந்த வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் சொல்லுவாருன்னு நெனைக்கிறேன். பட் சத்யா அத புரிஞ்சுக்கவே இல்ல. நான் நானா தான் இருக்கேன். அது எனக்கு பெருமை தான். நான் நானா இருந்திருக்கேன்னு எனக்கு தெரியுது. ஸோ இதே தான் பவித்ராவும் சொல்லிட்டுருக்காங்க. அதனால தான் எனக்கு ஒரு டவுட் ஒரு வேள 2ண்ட் விக்கெட் குட் பி பவித்ரா அப்படின்னு. ஏன்னா நான் அடமென்ட்டா இதுக்கு மேல நான் காமிக்கவே மாட்டேன். நான் இப்படிதான், இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, அப்போ தென் யூ ஆர் நாட் செட் ஃபார் திஸ் கேம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இல்ல எனக்கு என்னமோ சத்யாவத்த வந்து சரக்கு அவ்வளவுதான். அவ்வளவுதான் என்னால காட்ட முடியும். ஏன்னா இதுக்கு மேல காட்டுறதுக்கு எனக்கு எப்படி காட்டுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அவருக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இல்ல, தான் இல்ல. தோணுது. அப்படி நான் பார்க்கல ப்ரோ. அவருக்கு நெறைய கோவம் இருக்கு. இது இருக்கு. எங்க நம்ம வந்து கோவத்துல நெறைய வார்த்தை விட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, சுத்தமா டோட்டலா பேக் ஃபயர் ஆயிரும். அந்த பயத்துல தான் இருக்காங்க. அதே தான் விஷாலுக்கும். நான் வந்து எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, ஸ்டார்டிங்ல ஒரு டிபேட் வச்சிருப்பாங்க. ஒரு ஆண்களா பெண்களாங்கிற மாதிரி டிபேட் வச்சிருப்பாங்க. அதை வந்து அவன் அப்பாவை பத்தி மட்டும்தான் பொதுப்படியா பேச சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க அப்பா பத்தி அவன் பத்தி அவனை மட்டும் பேசியிருப்பான். பட் ஆனா அதுக்கு மேல அவனுக்கு எடுத்து வச்சு தெரியல. ஸோ அதுதான் அவன் கேரக்டராகவும் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அவனுக்கு அதுக்கு மேல எப்படி விளையாடணும், அந்த கேமை எப்படி விளையாடணும், இதுதான் மச்சான் நான் இப்படிதான் மச்சான் இருப்பேன், இதுக்கு மேல என்ன மச்சான் பண்ணணும் சொல்லும், இப்படியே பேசிட்டே முடிச்சிட்டாரு. அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அவருக்கு தெரிஞ்சு சேஃபா பட் ஆடிட்டு போலான்னு நினைக்கிறாரு அவ்வளவுதான். சேஃபா விளையாடிட்டு நம்ம பேரை காப்பாத்திட்டு போறோம். அங்க அவ்வளவுதான் யாரும் அவர் சேஃபா மைண்ட்ல. ஆடல. அங்க யாரும் சேஃபா ஆடல. எல்லாருமே சேஃபா தான் ஆடுறாங்க. எல்லாருக்குமே கேமரா கான்சன்ட்ரேஷன் செய்யுது, இருக்கத்தான் செய்யுது. பட் அதை தாண்டி நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து நம்மள அறியாமலே வரும். பட் ஆனா சத்யா, ஆக்சுவலி என்னன்னா, விஷாலு இந்த சீசன் வந்து கம்மியான சம்பளம் தான் குடுத்துருக்காங்களாம் எல்லாருக்குமே. அதுக்காக அதுக்காகத்தான் இவங்க எதுவுமே இது பண்ணலையா? சம்பளமா நமக்கு தேவையா? கண்டென்ட் வருதா வரமாட்டேங்குதா? அதுதான் மேட்ரு. கண்டென்ட் வர மாட்டேங்குது. ஏங்க மாசத்துக்கு 2 லட்ச ரூபாங்கிறது கம்மி சம்பளம் கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு 10,000 ரூபாங்க. இல்ல போன யோசிச்சு சீசன்ஸ்லாம் பாருங்க. கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் கம்மியா தான் சம்பளம் வாங்கிட்டு போயிருக்காங்க எல்லாருமே. அப்ப இவங்க சமையல் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் வாங்குறாங்க. ஓகே, ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆயிடுச்சு? ஏங்க நான் என்ன கேட்கிறேன், அவங்க கம்மியா சம்பளம் வாங்குறதுக்காக அவங்க கம்மியா தான் கண்டென்ட் குடுப்பேன். நான் சேஃபா தான் இருப்பேன்றதுக்கு எதுக்குங்க ஷோக்குள்ள இருக்காங்க? அதைத்தான் நானும் கேட்கிறேன். கம்மியா கொடுக்குறாங்கன்னு சொல்றதுக்கு கம்மியா கொடுக்குறாங்கிறதுனால கம்மியா கடன் கொடுக்குறாங்க. சம்பளத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைங்க. அவங்களுக்கு மாஸ்டர் அவ்வளவுதான் சரக்கு. மாஸ்டர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கீங்க சொல்லுங்க. ஹாய் சிஸ்டர், ஹாய். எனக்கு செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, விஜய் சொல்வாரு, அனுபவம் போதும் என்று மக்கள்கிட்ட சொன்னதா கண்டெஸ்டன். எனக்கு நான் கெஸ் பண்றது விஷால் தான் இப்ப அண்ணா எபிசோட்ல அதை காட்டியிருந்தாங்க. நான் வந்தது போதும் அத மாதிரி சொல்லியிருந்தார். நான் கெஸ் பண்றேன் விஷால் என்று தான். உங்க பெர்ஸ்பெக்டிவ் எப்படி? அப்பா எனக்காக ஒருத்தராச்சும் பேசினாரு, சந்தோஷம். கண்டிப்பா எவிட் பண்ணணுங்க. 3 பேர் எவிட் பண்ணணும். சத்யா, இல்ல விஷாலு, மாஸ்டர், அப்ப மாஸ்டர் தர்ஷிகா 3 பேரும். ஏன் விஷாலன் டாப் 5ன்றாங்க எல்லாருமே. அவன் விஜய் டிவியே ஐயோ! முடிவு பண்ணிடுச்சு. விஜய் டிவி அவனால சும்மா இருங்க நீங்க கொண்டே வேற. போகக்கூடாது. சும்மா சும்மா விளையாட்டு கூட ஒரு மாதிரிலாம் சொல்லாதீங்க மாஸ்டர். அப்படி இல்ல மாஸ்டர், அது வந்து சத்யா 2 3 தடவை டைரக்டாவே சொல்லியிருப்பாரு. ஓட்டிங் லிஸ்ட்ல சத்யா தான் லாஸ்ட்ல இருக்கு அவன் பேரு. இல்ல இல்ல ஓ அபிஷியலா அப்படியா? உங்களுக்கு. ஓகே, ஓகே. ஆமா ஆமா, அபிஷியலா வெளியே வந்துருச்சு, ரிசல்ட் வெளியே வந்துருச்சு, அவர் அப்ப எவிக்ட் ஆயிட்டாரு. இன்னொரு எவிக்ஷன் இருக்குங்களா போ? அபி சொல்றாங்க. பட் ஆனா டாக் இன்னும் போயிட்டு தான் இல்ல, இருக்கு. இல்ல. அபி டபுள் சொல்றான். எவிக்ஷன் கன்ஃபார்மா இருக்கு. ஆனா ட்ரிபிள்னு இப்போ ஒண்ணு சொல்றாங்க. அதுதான் எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ட்ரிப்புல இருந்த மேபி ரயானை தூக்கி வெளியே போடலாமா? போடுவாங்களா? ரயன் அடுத்த வாரம் தான் போவாரு மாஸ்டர். இந்த வாரம் போக மாட்டாரு. ராணுவெல்லாம் போடலாம், வெளியே போடலாங்க. ராணுவ பண்றது ராணுவம் அதெல்லாம் வந்து சரியில்லை. இல்ல ராணுவ, ஜெஃப்ரி ராணுவம் எல்லாம் போடலாம். இல்ல ஜெஃப்ரி இருப்பாரு, ராணுவம் இருப்பாரு. ராணுவம்லாம் ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் வரைக்கும் இருப்பாரு.
பட் ஆனா ராணாவெல்லாம் செட் பண்ணிட்டு வந்திருக்காருங்க. அவரெல்லாம் இப்ப போறதுக்கு வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை. நெக்ஸ்ட் வீக்காவது ரஞ்சித் போக வாய்ப்பு இருக்கா நாமினேஷன்ல மாட்டினாருன்னா? ஃபர்ஸ்ட் யாருமே இதை பெர்ஃபார்மர் கேட்க வாங்கினதுனால மாட்டாங்க. இது நாமினேட் யாருமே பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதான் சொல்றேன். இது யாருமே ரஞ்சித்தை பேசவே மாட்டாங்க. சத்யா, விஷால் அந்த ஆளு உள்ள உட்காந்துட்டு என்ன பண்றாங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. பேசாம சும்மாவாவது ஏ வாயா அப்படின்ட்டாவது கூட்டு போலாம். அவருக்கெல்லாம் ப்ராப்பரான எவிக்ஷனே தேவையில்லை. நாமினேஷன்லயே வர மாட்டாரு அவர் தலைவர். அது போன வாட்டி மேனேஜரா இருந்ததுனால நாமினேஷன் வரல. இந்த வாட்டி ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கினதுனால நாமினேஷன் வருவார் கண்டிப்பா. இந்த டைம் நாமினேட் ஆயிருவாங்க. இந்த டைம் நாமினேட் ஆனா கண்டிப்பா எவிக்ஷன் தான். அதான் இந்த வாட்டி இது பனிஷ்மெண்ட் அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். டைரக்ட் நாமினேஷனுக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் 2 ஆமா பேரும். ஆமா டைரக்டா வந்துருவாங்க. அப்படி இருந்தா ஓகே. எனக்கு ஆனா பவித்ரா ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்து அவங்க கூட எலிமினேட் ஆகி வெளில வருது நல்லது. ஏன்னா அவங்களோட நல்லா இதுக்கு இருக்காது. அவங்க விளையாட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் வரட்டும்னு தோணுது எனக்கு. எனக்கு அவங்க தோணுது. ஆனா எல்லாருமே அவங்கள வந்து ஒரு கார்னர் பண்ணிட்டே இருக்காங்க. ஜாக்லின்ல இருந்து எல்லாருமே இல்ல அது பண்றாங்க. ஃபைட் பண்ணி வரணும் அவங்க. அதான் எனக்கு வேணும். இல்ல ஃபைட் பண்ணி ஏதாச்சும் வர்றதுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. வரணும். அதாவது அவங்க வந்து நிறைய விஷயத்துல வந்துட்டு எப்படி சொல்றது, அவங்க வந்து பேசுறதுக்கு யாருமே இவ்வளவு சத்தம் போட்டு பேசுறது இந்த மாதிரி பேசிட்டே இருந்தாலும் நம்ம அது வரைக்கும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா யாராச்சும் ஒரு டிபேட் பண்றாங்க அப்படின்னா எதுக்கு இவ்வளவு பேசுறீங்க, இப்படித்தான் அவங்க பேசுறாங்க. அவங்களுடைய பாயிண்டை எடுத்து வைக்கணும்னாலும் அவங்க ஸ்ட்ராங்கா எடுத்து வைக்க மாட்டாங்க. ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்களா, டக்குன்னு ஒரே வார்த்தையில எனக்கு இதுல விருப்பம் இல்லை அவ்வளவுதான். இப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது இந்த மாதிரி அதாவது அந்த ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் இருக்குல்ல, அது ரெண்டுமே ரொம்ப எஃபெக்டிவா இல்லை பவித்ரா கிட்ட. பட் அவங்களும் ஒரு பொட்டென்ஷியலான பிளேயர் தான். பட் அவங்க கிட்ட ஒரு எஃபெக்டிவான அந்த அணுகுமுறை இல்லைங்கிறதுனால தான் அவங்க வந்து பின்னாடி பின்தங்கி இருக்காங்க, என்னை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். கரெக்டான பாயிண்ட் தான் அது. சொல்லுங்க மேஜி. இல்ல அப்படி பேசினாலும் அவங்கள பேசவே விடுறது இல்ல. ஆக்சுவலா யாருமே அவங்கள கெட்டியா பேசுறதுக்கு விடுறது இல்ல. அப்படியே அடிச்சிடுறாங்க. இதுவா இல்ல ஐஸ்வர்யா மேம், அப்படி பேச விடுறதுனால யாருமே போய் பேசாத அப்படின்லாம் இல்ல சொல்றது இல்லை, அன்னைக்கே பேசணும். பாருங்க அந்த இது அவங்க எடுத்து போது வைக்கணும். அன்னைக்கு அந்த ஃபைட் பண்ணல. மஞ்சரியும் அவ அழகா சொன்ன பாயிண்ட அது என்ன ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தா என்ன இட போடுது, சார் மேடம் கூப்பிடுறதுல என்ன இட போடுது, அதுதான் அவன் சொல்லிட்டு உட்காந்தா. அந்த ஒரு கூப்பிட கூடாதுங்கிறதுக்கு இந்த ஜாக்லினும் மஞ்சரியும் ஒரு 3/4 மணி நேரம் ஆகப்பா போர் அடிச்சுட்டாங்க அதுதான் 2 அதுதான் பேரும். அததான் ஐஸ்வர்யா மேம் சொல்றேன். அவங்க 2 பேரும் ம், அந்த ஃபைட் பண்றாங்க இல்லையா, அதுதான் ம், வந்துட்டு அந்த 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 ஒரு விஷயத்துக்கு போடுற ஒர்க் எஃபர்ட். அந்த எஃபர்ட் ம். இவங்க சொல்றாங்க பாத்தீங்க, நீங்க சொல்றீங்கல்ல பவித்ரா வந்துட்டு சொன்னா என்ன அப்படின்றாங்க, அது எஃபர்ட்டே கிடையாது அங்க. அதுதான் நான் இப்ப சொன்னது. அவங்க அவங்க போடுற எஃபர்ட் எஃபெக்டிவாவே இல்லை. ஓகேவா, அதுதான், வேற எதுவும் இல்லை. மேஜிக் பேசுங்க, சொல்லுங்க. ஃப்ரண்ட்ல நின்னு விளையாடுறது தான் பாக்குறாங்க இல்ல எல்லா ஆடியன்ஸும். பவித்ராவோட ரீமா ஒரே சவுண்ட் நிமிஷம் வந்து ரீமா. நின்னது, பவித்ராவோட கேம் பிளே வந்து சவுண்ட். என்னன்னா, அந்த பொண்ணு ஹிட் ஆனது அந்த முட்டை குடிச்சதுல தான். சரி நீ ஏஞ்சலா இருக்கும்போது முட்டை குடிச்சு எல்லாம் பண்ண. திரும்ப டெவில் ஆகும்போது அந்த பொண்ணு என்ன விளையாண்டுச்சு? அவ்வளோ வாங்கினதுக்கு திரும்பி கொடுத்துருந்தா அது ஒரு கேம். எதுவுமே பண்ணல. அந்த பொண்ணோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து கேம்னா டாஸ்க் விளாட்றது, பாத்திரம் கழுவுறது, வீடு துடைக்கிறது, இதுதான் அது கேமாவே நினச்சிட்டு இருக்கு. பேச விடலன்னு சொல்லுதுல, அந்த பொண்ணுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கும்போது கூட அதை கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. பிடிவாதம் இருக்கலாம் அது, ஆனால் இது வந்து ஒரு வேறு விதமான ஒரு பிடிவாதமாக இருக்குது. நான் ஒரு பாயிண்ட் சொல்வேன், அது ஷார்ட்டாக தான் சொல்வேன், அதை நீங்கள் கேட்கணும். நீங்க கேட்கல அப்படின்னா நீங்க என்ன பேச விடல. நீங்க பேச விடாத இடத்துல நான் ஏன் பேசணும் அப்படின்னா அங்க அதுக்கு அப்படி இந்த கேமே ஒர்க் ஆகாது. பவித்ரா மாதிரியே எல்லாம் சாஃப்டா பேசிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? சும்மாவே பேசியே எடுக்கிறாங்க. இதுல ஒரு ஒரு லைன் பேசிட்டு எல்லாம் அமைதியா இருந்துட்டு டெய்லி வீடு கூட்டிட்டு பாத்திரம் விளக்கிட்டு சாப்பிட்டுட்டு டாஸ்க் வச்சா கேம் விளையாண்டுட்டு போனா அப்படி ஒரு பிக் பாஸ் கேம் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது கரெக்டா வராது இல்லையா? எக்ஸாக்ட்லி, கரெக்டாக தான் மேஜிக். இல்ல அதுக்கு அதுக்கு நான் ஒரு பாயிண்ட் சொல்லுவேன். ஆக்சுவலி அது பொண்ணோட ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு தோணுது. யார் மேஜிக் தானே சொன்னீங்க? மேஜிக் நீங்க தானே சொல்லிருக்கீங்க. ஆமா, ஆமா. ஹலோ. கரெக்ட். ஸ்ட்ராட்டஜியா இல்ல அது இருந்தாலுமே, அந்த ஸ்ட்ராட்டஜிய கூட அந்த பொண்ணு யூஸ் பண்ண மாட்டேங்குதே! அதையாவது கன்சிஸ்டென்ட்டா பண்ணணுமே! அதை பண்ண எங்க இப்ப மாட்டேங்குதே! அந்த பொண்ணு யூஸ் இல்ல பண்ண இல்ல ஸ்ட்ராட்டஜியால் தான் அதாவது அன்அஃபிஷியல் அந்த பொண்ணு டாப்ல இருக்காங்க. அது உங்களுக்கு புரியுதா? நான் ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய இடத்துல அந்த பொண்ணை பத்தி நான் பேசியிருக்கேன். அது அந்த பொண்ணு வந்து ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறமாவே அந்த சாரி சிங்கிள் அந்த தனித்தனியா ஆடணும்னு சொன்னதுக்கு அப்புறமாவே அந்த பொண்ணோட ஆட்டம் வந்து டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு. அந்த பொம்மை டாஸ்க்ல ஓப்பனா தெரிய ஆரம்பிச்சிச்சு.
அவ வந்து சைலண்ட் கில்லர். சைலண்டா ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றான். கத்தாம, சாட்டர்டே பண்ணாம, சண்டை அப்டேட் போடாம. மேல சாட்டர்டே அப்டேட் மேல டேக் பண்ணிருக்கேன் பாத்துக்கோங்க. இல்ல யா, பூர்ணிமா, ஓகே ஓகே. ஆக்சுவலி நீங்க அப்படி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவங்க அதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு மொக்க ஸ்ட்ராட்டஜி. அவங்க அதுதான் ஸ்ட்ராட்டஜியா எடுத்துட்டு வராங்க அப்படின்னாக்கா அது இன்னைக்கு வந்து அது யூஸ்லெஸ்ஸா இருக்கு. அவங்கள வந்து பின் பண்ண வச்சிருக்கு. அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க சேஞ்ச் பண்ணியிருக்கணும். அது நீங்களே சொல்றீங்க, நீங்க தனியா போடுறீங்க, என்ன பேச விட மாட்டாங்க. அப்போ ஃபைட் பண்ணுங்க. எல்லாரும் அங்க சரி வைல்ட் கார்டில் வந்தவங்க மஞ்சரி மஞ்சரி வைல்ட் கார்டில் வந்து இன்னைக்கு நின்று டாப் ஃபைவ்ங்கிற அந்த இடத்த வந்து பிடிக்கல. எல்லார் மனசுலயும் மேபி வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு அபி ஒரு போஸ்ட் டெலீட் ஆயிடுச்சுன்னு வந்துருச்சியா? வந்திருக்காங்க. ஒரு ஆமா டெலிட் ஆயிடுச்சு. எண்ணத்துல வந்திருக்காங்க, மக்களுடைய எண்ணத்துல வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்க டே ஒன்ல இருந்து இருக்கீங்க. இன்னைக்கு வந்து 70வது நாள் ரீச் பண்ண போறீங்க. அப்போ அன்னையிலிருந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய கான்ட்ரிபியூஷன் கூட உங்ககிட்ட இருந்து இல்லை. என்ன நீங்க வீடை சுத்தமா இவங்க சொன்ன மாதிரி மேஜிக் சொன்ன மாதிரி வீடை சுத்தமா வச்சிருந்தீங்க, பாத்திரம் நல்லா கழுவுறீங்க. இதுவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷனா இருந்திருக்கு. நீங்க சொல்ல வந்த கருத்தை முக்கால்வாசி நாள் முழுங்கிருக்கீங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அலர்ட் ஆகி அதுக்கப்புறம் அங்கங்க எடுத்து வச்சிருக்கீங்க. அதுவும் எஃபெக்டிவா இல்லை. இவ்வளோ இவ்வளோ விஷயங்கள் இந்த 70 நாள்ல நீங்க வந்து பெருசா யூஸ் பண்ணிக்கலன்னு தான் சொல்லுவாங்க. அதனாலதான் அவங்க பின்னாடி காரணம். இல்ல அந்த டால் டாஸ்க்லயே விஜய் சேதுபதி கேட்கச்சே ஆமா சார் நான் இதுக்கு தான் பண்ணேன்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நல்ல கிளாப்ஸ் வந்திருக்கும் அன்னைக்கு. அது அது மட்டும் பண்ணாம நான் அப்படி இல்ல இப்படி இல்ல அப்படி இப்படின்னு இது பண்ணி அதை கொஞ்சம் ரொம்ப போட்டு சொதப்பிட்டாங்க போட்டு அன்னைக்கு. என்ன சொல்ல போனா அதை ஏத்துக்கலாம். ஆமா, நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொருத்தையா காலி பண்றதுதான் அப்படின்னு அவங்க ஏத்துருந்துருக்கலாம். ஈவன் தோ அப்படி இல்லைன்னாலும். பட் அவங்க அந்த பாயிண்ட மிஸ் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல. ராயனுக்கு நல்ல கிளாப்ஸ் கிடைச்சிருக்கு போல. ஓகே, டிசர்வ்ஸ். லாஸ்ட் வீக் அவரோட கேம் பிளே கொஞ்சம் நல்லா இருந்தது. எல்லாத்தையும் ஓப்பனா கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்ல பாயிண்ட் பை பாயிண்டா வச்சு அடிச்சாரு. நல்லா இருந்தது அவரோட கேம் பிளே. அபியோட அந்த மேல போட்டு தான் இல்லவே இல்லையே. இல்ல அது டெலீட் ஆயிடுச்சு. டெலீட் பண்ணிட்டாங்க. சரி. பட் இதான் போட்டிருக்காங்க சாட்டர்டே எபிசோட்ல சத்யா எவிக்ட் ஆயிட்டாரு. சவுண்ட் ராயன் தீபக் மஞ்சரி 4 பேருக்கும் நல்ல கிளாப்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட. தீபக் கூட வந்துட்டு ஸ்டார்டிங்ல இப்பவும் நல்லா தான் ப்ளே பண்றாரு. கிராஃப் வந்து மீடியமா போயிட்டு இருக்கு அவருக்கு. டாப்பும் போல பாட்டமும் போல அவருக்கு. ரஞ்சித் கேம் பிளே எல்லாம் எப்படி தெரியுமா? அவர் வந்துட்டு அந்த வயசான கேட்டகரியில இருக்காரு. பட் ஆனா என்னன்னா இந்த இது தாமரை, விசித்ரா இவங்கள மாதிரிலாம் அவர் ப்ளே பண்ணல. இவர் வந்துட்டு சும்மா அப்படியே ஓபி அடிச்சிட்டு இருக்காரு பயங்கரமா. கண்டிப்பா. ஏங்க ரஞ்சித் பிளேயரே இல்லைங்க. நீங்க வேற ஏங்க அந்த அவரெல்லாம் உள்ள சேர்க்குறீங்க? அவரை பத்தி எல்லாம் பேசவே கூடாது எனக்கு தெரிஞ்சு. அவர் ஏதோ அந்த டாஸ்க் பண்றது ஏதோ அப்படி இப்படி ஓடிட்டு இருக்கிறாரு. நேத்து நைட்டா டென்ஷன் ஆனாப்ல ஜாக்லினை பார்த்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டாப்ல. இந்த வாரம் கேப்டன் முத்து தானா? இன்னும் போலன்னு பிஹைண்ட் டாக்ஸ்ல போட்டிருந்தாங்க, இன்னும் ஆகவே இல்லை அப்படின்ட்டு டாஸ்க். நீ பிஹைண்ட் டாக்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இல்ல ஏன்னா பிஹைண்ட் டாக்ஸ் ஒரு வாட்டி கரெக்டா தான் சொன்னாங்க. பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் கிடையாதுன்னு அவங்க தான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட். ஆமா அவங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற, அதாவது அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க நியூஸ் சொல்லிடுவாங்க. சில விஷயங்கள் சொல்லலாம், சில விஷயங்கள் சொல்ல முடியாது. அவங்களும் ஒரு பர்டிகுலர் பிளேயர்ஸை வந்துட்டு சப்போர்ட் பண்றாங்க. பட் எல்லாமே அவங்களுக்கு இதா கரெக்டா சொல்றாங்க. சரி, ஓகே. ஒரே ஒரு சும்மா டிஸ்கஷன். எல்எஸ்பி பாஸ் வந்துட்டு ஜெஃப்ரி கிடைச்சது எப்படி யோசிக்கிறீங்க, எப்படி நினைக்கிறீங்க? தர்ஷிகாக்கும் மஞ்சரிக்கும் கிடைக்காதனால யாரு கிடைச்சாலும் ஓகேன்னு நினைக்கிறேன் நான். ஐயோ, இது என்ன புது பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு? சொல்லுங்க பீமா. அவன் வந்து சௌந்தர்யாவும் ரயானையும் நாமினேட் பண்ணியிருந்தான் அவங்க டீம்லேயே இருந்து. நல்லா வந்து அவன் ஒவ்வொரு சைட்லேயும் கேம் விளையாடுறான், சேஃபாக விளையாடுறான்னு தோணுது. அவன் ஒரு டைம் நாமினேஷனில் வந்தான்னா காலி, கண்டிப்பாக எலிமினேட் ஆயிடுவான்.
ஜெஃப்ரி நாமினேஷன் வந்திருக்காருங்க இதுக்கு முன்னாடி. இல்ல இப்ப ரீசெண்டா வராமலாம் இல்ல. சொல்றேன். இப்ப அப்படி இதுக்கப்புறம் இருந்தா இல்ல. சரி. இதுக்கப்புறம் நாமினேஷன்ல வந்தா சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி ஆமா. தெரிஞ்சிருச்சு. ஒரே கேங் மெம்பர்ஸ் இருந்து அவங்களே நாமினேட் பண்ணி இல்ல இந்த மாதிரி வந்தாலும் தெரிஞ்சிருச்சுல்ல. வந்தாலும் எலிமினேட் ஆக மாட்டாங்க. எனக்கு ஆகும்னு தோணுது. ஏன்னா இன்னும் ஒரு 2, 3 ஏன்னா ஒன்லி ஃபைனல்ஸ் போறது கிரிக்கெட் ஃபைனல் வாங்கினா வேணா சான்சஸ் இருக்கு. அது அவர் பாக்ஸ் இல்லைன்னா எடுத்துட்டு கிளம்பிடுவார். எனக்கு தெரிஞ்சு பாக்ஸ் எடுத்து கிளம்புறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஆமா. ஸோ யாரும் அவரை வந்து வெளியே தள்ளிடுவாங்க அப்படிங்கிற இதுல வந்து எனக்கு ஐடியா இல்லை. அதுவும் இல்லாம என்எஃப்பி பாஸ் அவர் கிடைச்சது வந்துட்டு, அதாவது அவர் கிடைக்கிறது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா அவருக்கு வந்து ஒரு ரீசன் சொல்லி அவருக்கு கொடுத்தாங்களா, அதுல எனக்கு உடன்பாடே இல்லை அப்படிங்கிறது தான் ஆமா. என்னுடைய கருத்து. ஏன்னா சைலண்டா அது எல்லா வந்து சைட்லயும் ஒரு அந்த கேம் விளையாடு. ரீசனை வந்து அந்த ம். ரீசன் பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நானும் வந்து அதை இங்க சொல்லணும்னு எனக்கு தோணலை. பட் ஆனா அது சொல்றதுனால இவருடைய ஆக்சுவலி எல்லா பொட்டன்ஷியலும் இருக்கக்கூடிய பிளேயர் தான் வந்துட்டு இவர் ஜெஃப்ரி. அண்ட் மோர் தென் தட் அவருடைய கேமும் நல்லாவே இருந்தது. இந்த வாரம் அவர் அந்த அளவுக்கு கேம் ஆடலை. அப்படி இருக்கும் பட்சத்துல அவருக்கு கொடுத்தது தவறு. அட் த சேம் டைம் அவங்களுக்கு அவருக்கான கொடுத்து அது கொடுக்கறதுக்காக சொல்லப்பட்ட ரீசன் இருக்காங்க, அது ரொம்ப ரொம்ப தவறு. அது வந்து தவறா வெளியே மக்களுக்குமே அது தவறா போய் சேரும். ஏன்னா அதுக்குன்னு உழைச்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க அதுல பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இந்த வாட்டி தர்ஷிகா ஓரளவுக்கு தெரிஞ்சாங்க அதுல. மஞ்சேரி நல்ல புட்டர்ஸ் போட்டாங்க. அண்ட் தீபக் வந்துட்டு நல்ல புட்டர்ஸ் இருந்தாரு, நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஸோ இதுல வந்து இது வந்து டோட்டலா சேஞ்ச் ஆகுது காரணம் அருணும் சத்யாவும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சத்யான்னு நினைக்கிறேன், சத்யா தான் அதை திருப்பி விட்டாரு. ஜெஃப்ரி கொடுக்கணும் இந்த காரணத்தினால அப்படிங்கிறதுக்காக. பட் எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு காரணத்தை வந்து பிரதானமான ஒரு விஷயம் அப்படின்னு பிடிச்சுக்கிட்டதுனால, என்னடா காரணம்னு சொல்ற, என்ன காரணம்னு கேட்காதீங்க, அது எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. ஓகேவா? அது வந்து நல்ல விஷயமா இருந்தா கன்ஃபார்மா சொல்லியிருந்திருப்பேன். இந்த இடத்துல அது வந்து ஜெஃப்ரியோடைய பொட்டென்ஷியலையும் அவனுடைய பிளே அந்த பிளே அந்த அவனோட ஸ்ட்ராட்டஜியுமே கம்மி பண்ணிரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் சொல்லலை. அதனாலதான் சொல்ல முடியல. ஆஹ் இவ்- அவ- ஆனா என்எஃப்பி வந்து ஜெஃப்ரி கிடைச்சது தவறான செய்தி, தவறான ஒரு டெசிஷன். வேற யாருக்கும் என்ன கருத்து இருக்கா? என்னங்க நான் பேசுனது இவ்வளவு மூச்சு பிடிக்க பேசினேங்க சாப்பிட்டு. இல்ல 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 யாருமே இல்ல இதுக்கு எல்லாரும் பதில் தர 100 மாட்டாங்க. போடுறாங்க. பீமா போட்டார் 100. இப்போ எல்லாரும் போடுறாங்க 100. தெரியாது. இவ்வளவு சைலண்டா இருக்கு பேசுங்க. இல்ல எல்லாரும் அந்த செகண்ட் எவிக்ஷனுக்காக வெயிட்டிங் போட்டுக்கிட்ட அதான் பாத்துட்டு இருக்கோம். என்னாச்சுன்னா என்னது பேசுங்க. இல்ல செகண்ட் எவிக்ஷன் ஏதாவது வருதா அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்காங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்றேன். யார் வருவாங்கன்ட்டு. செகண்ட் எனக்கு வீக் சண்டே இப்ப சாட்டர்டே ஒருத்தங்களை எவிக்ட் பண்ணிட்டாங்கன்னா, அப்ப சண்டே கண்டென்ட்லயும் ஒருத்தங்களை எவிக்ட் பண்ணுவாங்கல்ல. அதால தான் டபுள் எவிக்ஷன் இருக்குன்றாங்க. இல்ல கண்டிப்பா. பட் ஆனா யாருங்கிறதும் இங்க போய்கிட்டு இருக்கு. பிளஸ் வந்து வைக்கலாமா வேணாமாங்கிறதும் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லுவாங்க கரெக்டா. என்ன அபி? அபி பிஸியா இருக்காங்க. அவங்க வருவாங்க 10 மினிட்ஸ் வந்துருவாங்க. ஜென்மோடு போயிட்டாங்க. மார்னிங் மேஜிக் யாரெல்லாம் அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர் கான்வர்சேஷன்ஸ் பார்த்தீங்க? சவுண்டுக்கும் ராணுவுக்கும் நடந்தது. அப்பா இல்லைங்க, இன்னைக்கு ஒண்ணுமே இருக்காதுன்னு ராணவ் தான். பாக்கல. இப்பதான் ஆன்லைன்ல இதுல நீங்க பார்த்தேன். போட்டீங்களா? அபியோட இதுல பார்த்தேன் நான் இப்பதான். அபி போட்டிருந்தாங்க வீடியோ. நல்லா இல்ல சொல்லியிருப்பா. எனக்கு ஃப்ரீடம்னா என்ன, நான் ஃப்ரீடம் ஃபைட்டர்னா யார் தெரியுமா? நான் தான். ஃப்ரீடம்னா என்னன்னு தெரியுமா? இந்த மாதிரி பேசுறவங்க கிட்ட இருந்து தள்ளி போடுறதா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃப்ரீடம் அப்படின்ட்டு போயிடுவா. யாரு அது யாரு வந்து இதெல்லாம் யாரு யாரு சௌந்தர்யா 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 சொன்னாங்களா? இதே ஜாக்லின் கேக்குறாங்க, ஏய் அவர் என்ன ஃப்ரீடம் ஃபைட்டரா அப்படின்றாங்க. அவங்களுக்கு தெரியாதா பாரதியார பத்தி? எந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பேசிட்டு இருக்கீங்க? நானா சான்?
ஐயோ! பஸ்லலாம் இல்லைங்க. ஷாப்ல தான் இருக்கேன். கிராஸ் ஆகி போகுது பஸ். மேல 2 போஸ்ட் பின் பண்ணியிருக்கேன். நெறைய பேர் இங்க வந்து ஃபேக் ஆடியன்ஸ் கிளாப்பு, இல்ல ஸ்பான்சர் கிளாப்பு, இல்லன்னா வந்து காசு குடுத்து உள்ள கூட்டு போய் கிளாப் பண்ண வைக்கிறாங்க அப்டிலாம் சொல்றாங்கல்ல. அவங்களுக்கு இது வந்து கரெக்ட்டான ஆன்ஸரா இருக்கும். ஏன்னா, அங்க லைவா அவங்க இன்னைக்கு ஷூட் போயிருக்காங்க. ஸோ பாத்துக்கோங்க. ஏன்னா நாங்கலாம் கூட ஆடியன்ஸா போயிருக்கோம். நான்லாம் முக்காவாசி பேர் பிக் பாஸ் ஃபேன்ஸ் தான் வருவாங்க. ஃபேன்ல பிஆர் அவங்கலாம் அனுப்பிச்சு விட்ட ஆளுங்கலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆடியன்ஸே அவ்ளோ பேர் வருவாங்க. காமன் ஆடியன்ஸ் தான். பேரண்ட்ஸ், குழந்தைங்க குழந்தைங்க வரமாட்டாங்க. நான் சொல்றது வந்து கொஞ்சம் 18 இயர்ஸ் மேல இருக்கிறவங்கலாம் வருவாங்க. காலேஜ் படிக்கிறவங்க அவங்கலாம் வருவாங்க. இல்ல பெரிய வயசு அம்மா அப்படிலாம் இருக்கவங்கலாம் கூட வருவாங்க. நான் பார்த்துருக்கேன். ம். எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டாச்சு. 4 மணி ஆயிடுச்சு. எல்லாரும் காஃபி, டீ எல்லாம் குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டே பேசுங்க. எல்லாரும் காஃபி, டீ எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி என்னன்னா, இந்த இப்ப முடியிற நேரத்துல தான் கன்டென்ட்டே கொஞ்சம் கொஞ்சம் பேர் குடுக்குறாங்க. ஆமாங்க. இனி போற வாரம் இந்த மிக்சரு, இந்த வடை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தவங்கலாம் எலிமினேட் ஆயிட்டாங்கன்னா, அந்த கடைசி டாப் 5 கண்டஸ்டன்ட் ஆர் டாப் 7 கண்டஸ்டன்ட் ரிமைனிங் இருக்கிறவங்க நல்லா கண்டென்ட் தருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பார்ப்போம், தரணும். பீமா பேசுங்க பீமா. அந்த கொடைய புடிச்ச அந்த ப்ராப்ளம்லாம் வந்துச்சுல்ல, அதெல்லாம் பத்தி ஏதாவது பேசினாங்களா அங்க? லைவ் அப்டேட் ஏதாவது வந்திருக்கா அதுக்கு? நான் சொல்றேனே, அது சண்டே கன்டென்ட்டா தான் இருக்கும். சண்டே தான் எல்லா பிரச்சனையோட மெயின் பாயிண்ட் சண்டேல தான் வைப்பாங்க எல்லாத்தையும். ஓகே. ஏன்னா, இப்போ போயிட்டு வந்தவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, உண்மையா திட்டுறது வந்து மெயின் கன்டென்ட் ஆச்சுல்ல. பேசியிருந்தாங்கன்னா சொல்லியிருப்பாங்க. பட் பேசல போல. இன்னும் இந்த ஃபர்ஸ்ட் சாட்டர்டே எபிசோடே முடியலன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிச்சோ? சாட்டர்டே எபிசோட்லாம் முடிஞ்சிருக்கும். ஏன்னா 4 மணி ஆயிடுச்சு, ஈவினிங் ஆயிடுச்சு. சண்டே எபிசோட் எடுத்துட்டு இருப்பாங்க ஸ்டார்டிங். சண்டே அதான் எபிசோடு இன்னைக்கு 6 மணிக்கு அருணுக்கு தான் தான் வைப்பாங்க. நல்லா இது போல் இருக்கு. அருணுக்கு நல்லா டோஸ் போல் இருக்கு. அப்புறம் எவிக்ஷன் சாட்டர்டேக்கு. இப்ப எவிக்ஷன் என்னங்க வச்சுட்டாங்கன்னாவே கண்டென்ட்லாம் நிறைய பேச முடியாதுங்க. சாட்டர்டே சத்யா எவிக்ட் ஆயிட்டாங்க. சண்டே தர்ஷிகாவை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, பாவங்க அருண். ச்சே, நல்ல பிளேயர் போட்டு கொண்டாடி இருக்கிறேன். நீ மனசு கஷ்டமா இருக்கு. இல்ல அருண்லாம் எந்த காமெடியா சொல்றீங்களா சீரியஸா சொல்றீங்களா? நானா சான் வீடு யார் தருவாங்க தெரியல. ஸ்பான்சர்ஸ் கூட கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி, பயங்கர வீக்கா இருக்கு இந்த தடவை. ஆமா, வீக்கா இருக்கு. இன்னைக்கு வீக்கெண்ட் வீக்கா ஸ்ட்ராங்கா, அதையாவது சொல்லுங்க. என் காஃபி ஸ்ட்ராங்கா இருக்குது தான். ஓ, அப்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். நான் வந்து டிரான்ஸ்லேட்டருங்க. இவர் இன்னைக்கு என்னெல்லாம் சொல்றாரோ அதுல இருந்து உங்களுக்கு நான் விஷயத்த டிரான்ஸ்லேட் பண்றேன். கருத்து அவரது, வெறுமை டிரான்ஸ்லேஷன் தான் இந்த ஸ்ட்ராங்கா இருக்கான் இன்னைக்கு. காஃபி மட்டும் தான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நான் சொல்றேன். காஃபி கூட ஏதாவது வேர்க்கடல ஏதாவது வறுத்து சாப்பிடுறீங்களா? வறுவல் ஏதாவது உண்டா? மிக்சர் போட்டு சாப்பிடுறாரு. இப்ப இருப்பா, நான் வறுவலை பத்தி கேட்கிற, மிக்சர் சொல்றீங்க யாரோ. வறுவல் உண்டா? இன்னும் செய்யல தாத்தா, ஆரம்பிக்கல. சமையல் ஆரம்பிக்கல. யாரும் ஆசைப்பட்டு கேட்டாரு, நம்மளுக்கு மிக்சர் கிடைக்குமா? ஆடியன்ஸ்ல உட்கார்ந்து மிக்சர் கொடுக்குறாங்களா? நிறைய இருக்கு. நிறைய இருக்குன்னா 1 2 பாக்கெட்? 85 கிலோ இருக்கு. இப்போதைக்கு ஒரு பாக்கெட் தான் வாங்கி வச்சிருக்கேன். திருப்பி கடைக்கு போனா இன்னொரு பாக்கெட் வாங்கிட்டு வந்துருவேன். அப்போ 2வது செக்மெண்ட்ல ஒரு பாக்கெட் கொடுக்குறாங்க எல்லாருக்கும். வரவங்களுக்கு எல்லாம் மிக்சர் இன்னைக்கு டிஃபன், ஈவினிங் டிஃபனும். 2வது கடைக்கு போலியே இன்னும். இல்லையப்பா, முதல்ல வந்து மிக்சர் சொன்னீங்க, அதுக்கு அடுத்தது 2வது ஏதாவது ஸ்வீட் தர வேண்டாமா? லவ் கேக் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஹனி கேக்கு இருக்கலாம்.
அதுதான் 2வது தடவை கடைக்கு போனா தானே தெரியும் எதை சூஸ் பண்ண போறேன்னு. ஓ இன்னும் கடைக்காரன் உனக்கு சொல்லியா ஃபோன் பண்ணி? கடங்காரன் சொல். ரெண்டாவது அணி கேக் வந்தாலும் வரலாம், இல்ல சம்மந்தி வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது சார். சம்மந்தி வந்து நைட் தொட்டு சாப்பிடுவாரு. முடியல ப்ரோ, இன்னும் முடிஞ்ச உடனே. ஆனா விஷால் பயங்கர ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இருக்குங்க வெளியில, எல்லாம் அவ்வளோ பேர் இருக்காங்க. விஷாலை விட ராணவுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் அப்பா. சீரியஸ் அங்க எப்படிங்க, அதுவும் எப்படின்றீங்க, எல்லாம் 60 வயசுக்கு மேல. சாரி என்ன சொல்ல வந்த, 60,000 பேருக்கு மேலன்னு சொல்ல வந்து மாத்தி சொல்ல மன்னிச்சுப்பா. நானும் தேடி தேடி பாக்குறேன், நம்ம ஏதாவது ஃபுட்டேஜ் மிஸ் பண்ணிட்டோமா, ராணுவ ஏதாவது பயங்கரமா பண்ணிருக்காரா, நம்மளுக்கு தான் அறிவு இல்லையான்னு திரும்ப திரும்ப நானும் எடுத்து பாக்குறேன். தேடி தேடி பார்த்தா கூட ஒண்ணும் இல்ல. ஓ ஏதா பண்ணிருக்காரான்னு இல்ல, ஏதா பண்ணுவாரான்ட்டு ஒண்ணுத்துல கூட ஃபேனா இருக்கலாம்ல. அதுதான் ஐ மீன், அது எப்படி இன்னும் ஒரு 4 வாரம் தான், சாரி இன்னும் 4 வாரம் தான் இருக்கு. லாஸ்ட் வீக் எப்படியோ வேஸ்ட் வீக்ல, ஸோ 4 வாரம் தான் இருக்கு. இன்னும் எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல, புரியல. ஓ நீங்க